நேரங்களில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். சில நேரங்களில் சில மனிதர் நம்மோடு போராடும் பொழுது, சில பிரச்சனை வாழ்க்கையில் வரும் பொழுது நம்மால் பேசவும் முடியாது, நம்ம நியாயத்தை சொல்லவும் முடியாது. அந்த இடத்துல வெறும் அமைதியாய் பிரச்சனை சகிச்சுக்கிட்டு, வேதனை சகிச்சுக்கிட்டு, நிந்த அவமானங்களை சகிச்சுக்கிட்டு, குற்றங்களை சகிச்சுக்கிட்டு, பழிகளை சுமந்து கொண்டு அமைதலாக இருக்கும்படி கர்த்தர் சில நேரங்களில் ஏன் அனுமதிக்கிறார்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலே ஆண்டவரே நான் உங்களையே சார்ந்துக்கிறப்பா, என்ன வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நிந்தை வரட்டும், அவமானங்கள் வரட்டும், வீண் பழிகள் வரட்டும், ஆண்டவரே அநேக தோல்விகள் வரட்டும், ஆனால் நான் உண்மை சார்ந்து கொண்டு வாழ்றேன், எனக்கு நீங்க போதும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அக்கினி சூளையோ, கடும் கொந்தளிப்போ, மனிதனுடைய தீமைகளோ, நான் கர்த்தரையே சார்ந்து கொள்வேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு தேவன் நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய தீமைக்கல்ல, நம்முடைய நன்மைக்கு நம்மை பிரித்தெடுக்கிறார். அவர் சமூகத்தில் ஆவிக்குரியர்களாக உருவாக்குகிறார். அநேக நெருக்கங்கள், கடினமான பாதைகள், சில பொல்லாத மனிதர்களை கொண்டு நம்மை கர்த்தர் விசுவாசத்தில், ஜெப வாழ்க்கையில், பரிசுத்தத்தில் உருவாக்குகிறார். அவரையே சார்ந்து வாழும்படி தேவன் நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒன்றே ஒன்று, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தம். அல்லேலூயா. இந்த களிமண்ணை போல சரண்டர் ஆகிடணும். அந்த களிமண்ணை வெட்டி எடுக்கும்போது களிமண் முறையிடாது, ஐயோ என் பூர்வீக இதுதான், என் தாய் மண் இதுதான், இங்கே தான் இருப்பேன், என் அண்ணன் தம்பியெல்லாம் பக்கம் பக்கம் இருக்கிறான், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு மண்ணு சொல்ல முடியாது. மண்ணை பிரித்தா மண் வந்துடணும் குயவன் கையில். மண்ணை பிசையும் போது மண்ணை அப்படியே விட்டு கொடுக்கும். அது விட்டு கொடுக்க தான் சாஃப்ட் ஆகும், பாத்திரமாகும். அதே போல் நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே என் சித்தம் இல்லை ஆண்டவரே, எல்லாமே உங்கள் சித்தம். சில நேரங்களில் ஏன் நம்ம வாழ்க்கையில் குழப்பங்கள் வருது அப்படின்னா, தேவ சித்தத்தை விட்டு கொடுக்காம நம்ம யோசனை, நம்ம விருப்பம், நம்முடைய எண்ணங்கள், அது மேலே ஒரு பிடிவாதம். எப்பொழுதுமே தேவன் காரியம் தீர்மானிச்சிட்டாருன்னா நம்ம விட்டு கொடுக்கலங்கிறதுக்காக அவர் இறங்கி வர மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அவர் ஒரு பிளானோட வராரு. நம்ம ஒரு பிளான் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீங்கள் ஏன் பிளான் படி பண்ணுங்க அப்படின்னா, சரி என் பிள்ளை ஏதோ ஆசைப்படுது அப்படின்னு அவர் இறங்கியெல்லாம் வர மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார், இறங்கி அவர் அப்படிதான் நிற்பார். அப்போ என்ன நடக்கும்? நம்ம விட்டு கொடுக்கிற வரைக்கும் அவர் கம்முன்னு இருப்பார். நம்ம சுய யோசனைகளும் சுய விருப்பமும் குழப்பத்துக்கு மேலே குழப்பங்களை உண்டாக்கும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உண்டாக்கும், சமாதானத்தை இழந்து போயிடுவோம். அல்லேலூயா. அப்போது புத்திசாலியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம், என் யோசனைலாம் இல்லை ஆண்டவரே, என் விருப்பம் இல்லைப்பா, எல்லாமே உங்கள் சித்தம்னு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதி புத்திசாலி. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? உங்க யோசனை பிடிவாதமா பிடிச்சிருந்தீங்கன்னா அடி முட்டாள். நாம ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் வேலையோ, என் தொழிலோ, என் குடும்பமோ, என் எதிர்காலமோ, என் பிள்ளைங்க வாழ்க்கையோ என் சித்தம் இனி இல்லை. எஸ்ப்பா நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யுங்க. எஸ் ஆர் நோ, திஸ் ஆர் தட், எதா இருந்தாலும் சரி எனக்கு ஓகே. அல்லேலூயா.